கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. ஆனால் அப்படி வாழ்வதற்கு இந்த உலகத்திலே அநேக சவால்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் பிசாசின் தந்திரங்கள் காணப்படுகிறது. அவைகளை ஜெயித்தால்தான் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். ஆகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நமக்கு அதற்கேற்ற பலன் வேண்டும், திராணி வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு யுத்த களத்தில் யுத்தம் பண்ண போகிற ஒரு யுத்த வீரன் என்னென்ன பாதுகாப்பிற்காக தன்னுடைய வஸ்திரங்களிலும் தன்னை பயிற்றுவிப்பதிலும் தன்னுடைய ஆகார மற்றும் பல கருவிகளை தன்னிடத்திலே கொண்டு போவதிலும் கவனம் செலுத்துவது போல ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யும் பொழுது பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் அடித்து அல்லது கொன்று ரத்தம் சிந்தி அப்படியல்ல போராட்டம். ஆனால் துரைத்தனம் அதிகாரம் இந்த உலகத்திலுள்ள அந்தகார லோகாதிபதிகள் மட்டுமல்ல வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இவைகளோடு நாம் போராட வேண்டும். ஆகையால் தீங்கு நாளிலே நாம் அவைகளை ஜெயிக்கும்படி அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாம் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறது. 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை முதலாவது நம்முடைய அறையிலே கட்ட வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை உள்ளவர்களாக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்து கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் என்ற பாதரட்சை சுவிசேஷம் நாம் சொல்ல வேண்டும். பொல்லாங்கண்ணியையும் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் நமக்கு இருந்தால் அதுதான் நம்மை கேடகம். அது சத்துருவின் எல்லா தீய கிரியைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை போட்டு அதன் பின் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நாம் பிடித்து கொண்டு காணப்பட வேண்டும். மட்டுமல்ல எல்லா சமயத்திலும் எந்த நேரத்திலும் நாம் எல்லாருக்குமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் ஜெபித்து விழித்து கொண்டிருக்க வேண்டும். இவைகள்தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இவைகளை தரித்தால் நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு பிசாசு தந்திரங்களை எதிர்த்து ஜெயிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தருள வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.